7 ஓ கிளாக் ட்ரெயின் ஏறி நாகர்கோவிலுக்கு கிளம்பியாச்சு. எதுக்கு? நான் என்னுடைய பிரதர் வெளிநாட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய கூட வேலை பார்க்கும் நண்பர் ஒருவர் ஊருக்கு வந்திருக்கிறார். அவரிடம் ஒரு பொருளை அண்ணன் கொடுத்திருக்கிறான். அதை வாங்கதான் இப்ப நம்ம நாகர்கோவில் போயிரும். ரயில் பயணத்தில் செல்லும் போது ஒரு வயசான தாத்தா ஒருத்தரிடம் பேசிக்கொண்டே சென்றிருந்தோம். அப்போதுதான் கூறினார், எனக்கு 2 மகன், ஒரு பெண் குழந்தை. 3 பேரும் விரை கவனிக்காமல் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டனர். அவர் ஒவ்வொரு ஊராக சென்று யாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கூறிய ஒரு சொல்லும் மனதை உருக்கியது. பேசிக் கொண்டிருக்கும் போது நாகர்கோவில் வந்துவிட்டது. நாகர்கோவில் இறங்கி நம்மால் முடிந்த ஒரு சிறிய ஹெல்ப். அவருக்கு உணவு வாங்கி கொடுத்தேன். உணவை வாங்கிக் கொண்டு மனதார வாழ்த்தி விட்டு போய்விட்டார். அண்ணனுடைய பிறந்த இடம் பொருளை வாங்கிவிட்டு பக்கத்தில் கன்னியாகுமரி இருந்ததால் கண்ணாடி பாலத்தில் எரிசலனும் என்று ஆசை இருந்தது. கன்னியாகுமரிக்கு கிளம்பியாச்சு. கண்ணாடி பாலத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கும் போது கூட்டம் அலை மோதிக் கொண்டிருந்தது. சாதாரண டிக்கெட் 75 ரூபாய் இருந்தது. இந்த கூட்டத்தில் இப்படி போவது என்று தெரியாமல் வேந்தர் காமராஜர் மணிமண்டபம் போய்விட்டு கடலை பார்த்துவிட்டு லைட் ஹவுஸ் புகழும் என்று நினைத்து போனோம். அங்கேயும் விடவில்லை. இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தால் வீட்டுக்கு முன்னாடி செடியாய் கட்டி தொங்க விட்டு இருந்தனர்.